जीवेशनामं नमो सर्वेश पादं नमो जीवेशनामं नमो स्नेहेशरूपं नमो भुवने सर्वेश पादं नमो जीवेशनामं नमो स्नेहेशरूपं नमो भुवनैक सत्यं नमो मनसानन्दं तव कैകളുമായി പരമാനന്ദം തവ കൈകളിൽ ഹൃദയവീണവേദ കൃപകൾക്കുകയായി സർവേശ പാദം നമോ ജീവേശനാമം നമോ என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக 2000 ஆண்டுகளாக இந்தியாவிலே கல்வி என்பது ஒன்று இருந்தாலும் கூட சமூகத்தின் அனைத்து மக்களுக்கும் கல்வியை முழு அளவிலே கொண்டு சென்றது கிறிஸ்தவ புனித இயக்கம் வந்த பிறகுதான் என்பது என் ஆணித்தரமான கருத்து. ஏனெனில் மன்னர் காலத்தில் வரலாற்று காலத்தில் உயர்குடியில் பிறந்தவருக்கும் மன்னர்களுடைய வழிவந்தோருக்கும் மட்டுமே கல்வி என்ற ஒரு விதி இருந்த காலத்தில் அர்ப்பணிக்கும் தியாக உணர்வு கொண்ட கிறிஸ்தவ மக்கள் இந்தியாவில் கல்வியை கையில் எடுத்த பிறகு சமூகத்தில் கடைக்கோடி மக்களுக்கும் இந்த கல்வி கொண்டு சென்றது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அந்த வகையிலே அதை மெய்ப்பிக்கும் விதமாக கல்வி என்பது மட்டுமல்லாமல் விளையாட்டுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து எத்தனையோ பள்ளிகளுக்காக சென்றிருக்கிறேன். ஆனால் இந்த பள்ளியில் தான் இத்தனை ஒரு முனைப்போடு விளையாட்டுக்கு இத்தனை பங்களிப்பு செய்திருப்பது எனக்கு மிகுந்த பெருமையை மகிழ்ச்சியும் அளிக்கிறது. அது மட்டுமல்ல, பொதுவாக கிறிஸ்தவ பள்ளிகளிலே பைபிளுக்கு முக்கியத்துவம் ஆராதனை முக்கியத்துவங்களை மாற்றி நான் உதவி நுழையும் போது பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளித்த பள்ளிக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வரவேற்கும் மூலமாக நடத்தப்பட்ட இந்த முதல் ஒரு நடன நிகழ்ச்சி பயிற்சி அளித்த ஆசிரியை அன்பு திரு சகோதரி பிரியங்கா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கிறார்கள். மிக அற்புதமான நடனம். இங்கே நடனம் ஆடிய குழந்தைகள் மிக அருமையாக ஆடினார்கள். அவர்களின் நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஃபுட்பால் உடலையும் மனதையும் ஊக்குவிக்கும் ஒரு விளையாட்டு என்பதிலே என்னை கேட்டால் அத்தனை விளையாட்டுகளிலும் ஒரு முன்னோடி விளையாட்டு என்பது ஃபுட்பால் என்று நான் சொல்வேன். உடலையும் மனதையும் ஒருங்கே ஒரு பண்படுத்தக்கூடிய விளையாட்டு ஃபுட்பால். தோற்றுவித்த இடம் ரோமாபுரி என்பதாக இருந்தாலும் கூட 1000 ஆண்டுகளாக ஐரோப்பிய நாடுகளில் விளையாடப்பட்ட அந்த விளையாட்டு இருப்பினும் அதனுடைய தந்தையாக நான் கருதும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த திரு நாகேந்திர பிரசாத் சர்வாதிகாரி அவர்கள் இந்தியாவிலே இந்த ஃபுட்பால் விளையாட்டை கொண்டு தியாகத்தோடு பாடுபட்டவர். அவரது வருகைக்கு பின்புதான் இந்த ஃபுட்பால் என்ற ஒன்று இந்தியாவிலே மிக பெருமை அடைந்தது. இன்றைக்கு உலக அரங்கிலே FIBA எனப்படுகின்ற நமது ஃபுட்பால் அமைப்பிற்கு ஒரு மாபெரும் அங்கீகாரம் உண்டு. மாணவ செல்வங்கள் கல்வியோடு மட்டுமல்லாது
விளையாட்டுக்கு இத்தனை முக்கியத்துவம் தருவது என மிகுந்த மன மகிழ்ச்சி அளிக்கிறது. விளையாடுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை, உங்கள் மனதை, எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்தும் என்று கூறி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நாளாவது நேரத்தில் சூரியன் முக்கியம் எனக்கு இந்த வாய்ப்பை நான் நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.